2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நான் புழல் கிட்ட இருக்கிற ஒரு கல்லூரியில் சிவில் துறையில் துறை தலைவராக நான் இருக்கிறேன். அன்னைக்கு செகண்ட் ஹவர் எனக்கு கிளாஸ். நான் 2வது ஹவர் போயிட்டு வகுப்பு எடுத்துக்கொண்டு முடிச்சுட்டு அந்த வகுப்பு முடிந்து வெளியே வரும்பொழுது லேசாக ஒரு மாதிரி செஸ்ட் பெயின் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னதாக எனக்கு அப்படி வந்ததில்லை. அதனால் சரி சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த வகுப்பை விட்டு வெளியே வந்தேன். என்னுடைய அறையை நோக்கி நான் போகும்போது போக போக என்னுடைய நெஞ்சு வலி அதிகமாகிடுச்சு. ஒரு தாங்க முடியாத வலி. வழியில் ஒரு அறையில் நான் உட்கார ஆரம்பித்தேன். உடனே எல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி ரொம்ப நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து என்னுடைய நண்பர்கள் உடனே என்னை தூக்கி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கிளினிக்கு கொண்டு போனாங்க. அந்த கிளினிக் போன உடனே அங்கிருந்த டாக்டர் எனக்கு இசிஜி எடுக்கிறார். ரொம்ப ஸ்கேட்டர்டு ஒரு இசிஜி. அதை பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பூவை தூக்கிட்டு போகிற மாதிரி நலுங்காமல் குலுங்காமல் இவரை ரொம்ப பத்திரமா கொண்டு போய் ட்ரிபிள் சேர்த்துட்டிங்கன்னா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பேசும்போது நான் பக்கத்தில் அங்கே என்னை படுக்க வச்சுருக்காங்க. எனக்கு முடிவாயிடுச்சு, அவ்வளோதான், கடவுள் நமக்கு பாய் சொல்லிட்டாரு, கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பொழுது நண்பர்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம பாவத்தெல்லாம் நம்ம அறிக்கையிட்டுருணும், பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுருணும். மன்னிப்பு கேட்டு முடித்த உடனே ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். அந்த நேரம் எனக்கு இது ஞாபகம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன், அங்கேயே ஆண்டவரே நீர் கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக ரொம்ப நன்றி, என்னை உடனடியாக என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகத்தில் வந்த ஒவ்வொரு பாவங்களையும் சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கேன். இதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை தூக்கி எடுத்துட்டு நேராக ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் பறந்துட்டாங்க. கரெக்டாக அன்னைக்கு தான் டிராஃபிக் ஜாம். டாக்டர் சொல்லியிருக்காரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே போயிடுங்க. இந்த பக்கம் வந்து பார்க்குறோம், வர முடியல. திருப்பி அம்பத்தூர் பக்கம் சுற்றிக்கிட்டு வரோம், வர முடியல. அப்படியே சுற்றி சுற்றி ஒரு 50 நிமிடத்திற்கு பின்பு என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நான் கவலையே படலை. இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால்காரனை பார்க்க வேண்டியதில்லை, பேப்பர்காரனை பார்க்க வேண்டியதில்லை, இனிமேல் நிம்மதி ஆண்டோடைய பாதத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அங்கே ஏற்கனவே டாக்டர்ஸ் பண்ணியிருந்ததுனால நேராக என்னை போர்ட்டிகோலேருந்து ஸ்ட்ரக்சரில் போட்டு நேராக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த தியேட்டருக்குள்ளே போன பிறகு ஒரு பயங்கரமான ஒரு நெஞ்சு வலி. ஒரு யானை ஏறி நெஞ்சில் மிதிச்சா எவ்வளோ வலி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வலி. கடைசியாக என் பலன் கொண்ட மட்டும் ஒரு மூச்சு இழுத்து நான் விடுறேன், எனக்கு அவ்வளோதான், நினைவு போயிடுச்சு. இதுக்குள்ளே நான் யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன் தெரியுமா, அப்பா இங்கே கண்ணை மூடின உடனே ஒரு பெரிய தோட்டம் இருக்கும், நிறைய பூச்செடியெலாம் இருக்கும், ஆண்டவர் அப்படியே வந்துகிட்டு இருப்பார், நம்ம அப்படியே ஓடி போய் ஆண்டவருடைய கையை பிடிச்சிருவோம். இதுதான் என் நினைவுகள். என் நினைவு எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு ஹார்ட்டில் ஒரு வால்வில் ஷிங்க் ஆயிடுச்சு, அமுங்கிடுச்சு. அப்படின்றதுனால எனக்கு உடனே அங்கேயே ஒரு சர்ஜரி பண்ணி அங்கே ஸ்டண்ட் வைக்கிறாங்க. அப்போ ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்கிறார், இதற்கு சொல்ல கேள்வி, அதுக்கப்புறம் நண்பர்கள் சொன்னதை கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டண்ட் வைப்போம், எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாது, இல்லைன்னா உடனடியாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். இதுவரையில என் வீட்டில் இருக்க யாருக்குமே ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஃபோனை என் நண்பர்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன். வழக்கமாக வீட்டில் வந்து ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது. இது வழக்கம். அப்போது டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, சரி பண்ணுங்க, என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட்டுக்கு வச்சாங்க. ஸ்டண்ட் முடிஞ்சது. ஸ்டண்ட் முடிஞ்ச பிறகு எனக்கு லேசாக விழிப்பு வருது. இப்போ நான் யோசிக்கிறேன், கண் விழிக்கு போகிறோம், நினைவு வந்துச்சு, ஏசப்பா அப்படியே இருப்பார், வெள்ளாங்கி போட்டு அப்படியே நிற்பார், நம்ம முதல்ல கை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கண் வீழ்ச்சி பார்க்குற பெரிய 2 லைட்டு தெரிஞ்சது. கோபமாக இருந்தது. ஐயோ இன்னும் இங்கே தான் இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அதுக்கு பின்பு இதுவரையிலும் ஆண்டவர் பலனோடு கூட நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவன் ஆண்டவருக்காக என்று அன்றைக்கு முடிவெடுத்ததுனால அந்த நாளிலிருந்து இதுவரையிலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்ற வார்த்தையின்படியாக கடவுள் கிருபையினாலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் என்னுடைய ஆலயத்திலும் அல்லது மற்ற வாய்ப்பு கொடுக்கிற ஆலயங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜீவன் தந்த ஆண்டவர். ஒருவேளை ஆண்டவர் அன்னை எனக்கு எடுத்திருந்தார்னு சொன்னா இன்னைக்கு
11வது ஆண்டு முடிஞ்சிருக்கும். இல்லை, எல்லாம் மறந்து போயிருப்பாங்க. அப்படி ஒரு சம்பவமே இருந்திருக்காம ஞாபகம் வந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஜீவன் தந்த ஆண்டவர் உங்களுக்கும் ஜீவனை தருவார். என்னை வாழ வைத்த ஆண்டவர் உங்களையும் வாழ வைப்பார். நம்பிக்கையின் நேரம். உண்மையிலேயே எனக்கு இந்த திருச்சபையில என்னுடைய மகளுக்கு திருமணமாகி நான் இந்த திருச்சபையில எல்லோரோடும் பழக ஆரம்பித்த பிறகு எனக்கு உண்மைக்கு சொன்னா கொஞ்சம் பொறாமையாவே இருக்கும். என்ன ஒரு அருமையான ஒரு ஃபெலோஷிப். நேற்று ஊழியர் அங்க என்னோட பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், இதை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. எல்லா திருச்சபையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப் கிடையாது, இப்படிப்பட்ட வர்ஷிப் கிடையாது. எவ்வளவு வாழை பிள்ளைங்க வந்து நின்னாங்க பாருங்க. நிறைய இடத்துல போய் பாத்தீங்கன்னா, நான் கிராம சபைகளில ஊழியம் பண்ணதுனால கைப்பிடிச்சு இழுக்கணும். பாடுமா, கொஞ்சம் வந்து பாடுமா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு இழுக்கணும். ஆனால் இங்கு பிள்ளைகள் வந்து மிக அருமையாய் பாடினதை குறித்து, அவங்க நம்பிக்கை நேரத்தை நடத்தினதை குறித்து, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடந்தது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாலிபர்கள் மத்தியிலே தான் இன்றைக்கு இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம், ஆண்டவரே எங்களோடு நீர் என்ன பேச போகிறேன்? உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். அவை தன் காரியத்தை செய்யாமல் ஒருபொழுதும் வெறுமனே திரும்பி வந்ததில்லை. அந்த வார்த்தை எங்களோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் தேற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் தேடி வந்தேன் உம் சமூகத்துக்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் தேடி வந்தேன் உம் சமூகத்துக்கே. எப்பொழுதும் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தினீர். எங்களை கொண்டு வந்து உம்முடைய ஆலயத்திலே சேர்த்தீர். உம்மை துதிக்கவும் ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய வார்த்தைகளையும் கேட்கவும் எங்களை ஆயத்தப்படுத்தினீர். ஆண்டவரே, இதோ தன் காரியத்தை செய்யாமல் வெறுமனே திரும்பி வராத அந்த வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படியாக இந்த நாளிலே மிகவும் விசேஷித்த ஒரு நாள். போன வாரம் மாணவர் ஞாயிறு என்று சொல்லி எல்லாரும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னதாக ஆயத்தப்பட்டு மாணவர் ஞாயிறை நீங்கள் கொண்டாடி இருப்பீர்கள். இந்த நாளிலே நாம் கொண்டாட போகிறது வாலிபர் ஞாயிறு. வாலிபர்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாலிப பருவம் என்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு வாலிப பருவம். ஒருவேளை எங்களை போல ஆளுங்களாம் நாங்கள் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நாளில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நாங்கள் அந்த நாளில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், அந்த நாளில் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் சொல்லி நிறைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு வாலிப பருவம் என்பது மிகுந்த ஒரு போராட்டத்தின் ஒரு வாழ்க்கையாக இருக்கு. ஒருவேளை நிறைய பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வந்து அவ்வளோ தெய்வ பக்தியாக இருந்தோம், கோயிலுக்கு போகலைன்னா வீட்டில் அப்பா திட்டுவாங்க. எத்தனையோ முறை கோயிலுக்கு போகாமல் ஏமாத்திட்டு வீட்டுக்குள்ளே உள்ள விடாமல் பனிஷ்மெண்ட் வாங்கின ஆள் நான். எல்லாம் ரெடி ஆகிடுவோம், வீட்டில் அப்பா கிளம்பிடுவாங்க, அம்மா கிளம்பிடுவாங்க, எல்லாம் போவோம். புறப்பட்டு போகிற நேரத்தில் வழியில் ஃப்ரெண்டு பார்த்துருவான். ஃப்ரெண்டோட கொஞ்ச நேரம் பேசிக்கலான்னு அப்படி பேசிட்டே இருப்போம். எப்போ ஆராதனை முடிஞ்சு எதிர்க்க வருவாங்க, வீட்டில் வந்தவொடனே அப்பா செம்மையாக ரெடி விடுவார். அது எங்கள் வீட்டில் வந்து பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். வெளியே தள்ளி கவு சாத்திடுவார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் 91ஆம் சங்கீதம், அவர் எந்த சங்கீதம் ஞாபகத்துக்கு வருதோ தெரியாது, அதுவும் புரியாத சங்கீதத்தை கையில் கொடுப்பார். அதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச பிறகு தான் வீட்டுக்குள்ளே வரலாம். அது வரலாம் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கணும்.
ஜன்னல் வழியாக பைபிள் வரும், உட்காந்து படி, கோயிலுக்கு வராமல் ஊர் சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பில் வளர்க்கிறோமான்னு தெரில. ஒரே கறிக்குழம்பு வாசனையாக வரும், பசி எடுக்கும், சீக்கிரம் உள்ள விட்டுருவாரான்னு பார்ப்போம். அப்போ தான் அப்பா கொடுப்பார் இந்த வசனத்தை ஃபுல்லாக. சரி படிச்சிட்டோம் ஒப்பிக்கலாம் அப்படின்னு போனால் திக்கக்கூடாது, எங்கேயும் ஒரு இடத்துல நிறுத்தக்கூடாது. நிறுத்தினா அவ்வளோதான், திருப்பி வெளியே தெளிக்காக சாத்திடுவாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆனால் அந்த நாட்களிலே இருந்த வாலிபர்களுக்கும் இந்த காலங்களில் இருக்கிற வாலிபர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதாவது இந்த நாளில் நம்முடைய பேராயத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பொருளுள்ள வாழ்வை தேடும் இளைஞர். பொருளுள்ள வாழ்வை தேடும். பொருளுள்ளன வருவாய் தருணம் இதுவே கிடையாது இல்லை. பொருளுள்ள வாழ்வு அப்படின்னு சொன்னால் அர்த்தமுள்ள வாழ்வை தேடும் இளைஞர்கள். இன்றைக்கு இளைஞர்களுடைய வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை தேடி இளைஞர்கள் புறப்படுகிறார்கள். நாம் வாழ்ந்த நாட்களில் நமக்கு இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்டர்நெட் கிடையாது. அதனால் நாங்கள்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். நாங்கள்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் பெரிய போராட்டங்கள் நிறைய. அவங்களுக்கு ஒரு ஒரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு செல்ஃபோன் கையில் வச்சிருக்கிற ஒரு வாலிபனுக்கு 50 வயது உள்ள ஒரு பெரியவருக்கு என்னென்னத்தில் என்னோட அனுபவம் இருக்குமோ அந்த எல்லா அனுபவம் அவனுக்கு செல்ஃபோன் கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள். இந்த காலங்களிலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வது, இந்த காலங்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வது என்பது மிகுந்த போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. அந்த காலத்தில் வாலிபர்கள் அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்கும் போய் அப்பா கிட்ட நிற்போம். கல்யாணம் ஆன பிறகு மாமியார் வீட்டுக்கு போனா கூட அப்பா கிட்ட போய் நின்று கேட்கணும். அப்பா அப்படியே யோசிப்பார், போனோமா உடனே லிஸ்ட் எடுத்துருவாங்க, போன முறை எப்போ போயிட்டு வந்த, அதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட உடனே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பர்மிஷன் வரும். இதுவரை நாங்கள் காத்திருக்கணும், கோவப்பட முடியாது, கேட்ட முடியாது, உடனே கோவப்படுவாங்க. ஆக இப்படிப்பட்ட காலங்களிலே வாழ்ந்த வாலிப நாட்கள்லாம் வேற. ஆனால் இன்றைக்கு அநேக போராட்டங்கள் மத்தியிலே அருமை பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலங்களிலே பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி இல்ல, அர்த்தமுள்ள வாழ்வை தேடி இன்றைக்கு வாலிபர்கள் தன்னுடைய வாழ்விலே அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை அவர்கள் தேடிக்கொண்டிருக்காங்க. அப்ப எதனால இந்த அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 9 வசனம் இப்படி சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறனால் தானே. அப்போ ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்மை காத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளாக அது வர வேண்டும். அந்த எண்ணங்கள் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய எண்ணத்திலே அது நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்வு பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கு. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்ன வேதத்திலே பாவம் அப்படின்ற ஒரு தலைப்பில நாம் தேடும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லுது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறாத ஒரு வாழ்வு. இன்னைக்கு எல்லா விதத்திலும் வாலிபர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறாத ஒரு வாழ்வை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு மத்தியிலே இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற நிறைய போராட்டங்கள், நண்பர்கள் வழியாக, இன்டர்நெட் வழியாக, செல்போன் வழியாக அவர்களுக்கு இருக்கிற பல போராட்டங்கள். இந்த போராட்டங்கள் மத்தியிலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கணும். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்க 3 வேத பகுதிகளையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவதாக நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்புடைய சரித்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையை சண்டே ஸ்கூலில் படிச்சிருக்கோம், யூத்தில் படிச்சிருக்கோம், இல்லை ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில், பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நம்ம எல்லாரும் அதை குறித்து அறிந்திருப்போம். ஆக பெருசாக அதை குறித்து உங்களுக்கு ஒரு அந்த கதையின் விளக்கத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த யோசேப்போட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது யோசேப்பு எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்ன, அவர் எப்படி இருந்தாரா? சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தார், ரொம்ப அழகா இருந்தார். யோசேப்பு ரொம்ப அழகா இருந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் கடவுளுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார் அப்படின்றதான் ஒரு பெரிய சாட்சி. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கூப்பிட்டு ஏன் தம்பி இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா சரியில்லை பிரதர், எங்க அப்பா குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறாரு,
எங்க அம்மா சரியில்லை, எப்ப பார்த்தாலும் இங்க அங்கன்னு போயிடுறாங்க. என் நண்பர்கள் சரியில்லை, என்னுடைய கூட பிறந்தவங்களே சரி கிடையாது, அப்புறம் நான் மட்டும் எப்படி சரியா இருப்பேன்? யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய தந்தை ரொம்ப பரிசுத்தவானா இல்லை. இல்ல, ஜேக்கப் அப்படின்னு சொன்னா திருடன் அர்த்தம். யாக்கோபு என்பவர் திருடனா இருந்தா, அப்பா திருடன், அம்மா நம்பாதவங்க. அவனா யோசேப்பு அப்பாவை காரணம் காட்டல, அம்மாவை காரணம் காட்டல. நல்லா யோசித்து பாருங்க. இவங்க ரெண்டு பேரையும் காரணம் காட்டல, தன்னுடைய பரிசுத்த வாழ்வு, தனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பரிசுத்த வாழ்வு, இது மாத்திரமே யோசேப்புடைய நினைவுகளாக இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவரோடு கூட இருந்தார். தன்னுடைய அண்ணன்மார்களை சகோதரனை சந்திக்கும்படியாக போன யோசேப்புக்கு காத்திருந்தது வெறும் குழி. அவர் அடித்து வெறும் குழியிலே போட்டார். கூட பிறந்த சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை நாட்களிலே யோசேப்புடைய நினைவுகள் எப்படி இருந்திருக்கும்? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மை யோசேப்புடைய இடத்துல இருந்து நாம் பார்க்கிறோம். நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? திருப்பி அடி பின்னி இருக்க மாட்டேன். அவன்ல கூட பிறந்தவனுங்க நீங்க என்ன அடிக்கலாமாடா அப்படின்னு அடிச்சிருப்பேன். ஆனால் யோசேப்புடைய வாழ்விலே அந்த சகோதரர்கள் அவர்களை வெறுங்குழியில போட்டது மட்டுமல்ல, அவர்களை இஸ்மவேலிடத்திலே அடிமையாய் விற்று போட்டார்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு அடிமை வாழ்க்கையாக தோணுது. எந்த ஆதாரமும் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, கூட இருந்த சகோதரர்கள் கிடையாது, நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லை, ஒரு அடிமையாய். இன்னைக்கு நிறைய பேர் அரபு நாடுகளிலே பணிக்காக போகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இப்படி சொன்னார், அண்ணே நம்ம அங்க வேலைக்கு போறோம், ஆனா அவங்கள பொறுத்தவரை நம்ம அடிமை தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் டிரைவரா வேலை பார்த்தாரு. அவர் சொல்லுவாரு, திடீர்னு ராத்திரி 12 இருக்கும், 1 மணி இருக்கும், திடீர்னு கூப்பிடுவான். என்னது கூப்பிடுறாரு அப்படின்னு போய் பார்த்தா பிஸ்கட் பாக்கெட் வாங்கிடுவான்னு அனுப்புவான். குழந்தை அழுது பிஸ்கட் பாக்கெட் வாங்கிடுவான். அவங்க இருந்து நான் 100 கிலோமீட்டர் வரணும். 100 கிலோமீட்டர் இவனை அனுப்புறமே, இவன் ராத்திரில போறானே, அதை பத்தி அவனுக்கு அவ்வளவு காசு கொடுக்க நீ வேலை பார்க்கணும். ஆக அந்த அடிமைத்தனம் இன்றைக்கும் அந்த தேசத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு அடிமையாகத்தான் யோசேப்பு விற்கப்பட்டார். அவர் போகிற இடத்துல ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதம் சொல்லு. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அன்பு வாலிய பிள்ளைகளே, நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். பிரதர், நான் எடுக்கிற எல்லாத்திலும் எனக்கு ஃபெயிலியர், படிக்க போன ஃபெயிலியர். இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த தோல்வியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. எல்லாத்துலயுமே அவனுக்கு வெற்றி கிடைக்கணும். அவன் 10th எழுதினா பாஸ் பண்ணிடணும், +2 எழுதினா பாஸ் பண்ணிடணும், நிறைய மார்க் வந்துடணும். எந்த அளவுக்கு நாம் உழைத்திருக்கிறோம் என்பது வேறு. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புகள்லாம் ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு வேண்டும். தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லாத ஒரு வாலிபர்களாக இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல அந்த யோசேப்புடைய வாழ்வு மிகவும் கொடூரமான ஒரு வாழ்வாக இருக்கிறது. அவன் அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால அவனுடைய எல்லா காரியத்திலும் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. அந்த ஜெயம் எப்படி இருந்தது சொன்னா, அவனுடைய ஹவுஸ் ஓனர் தன்னுடைய சாப்பாட்டை தவிர வேற எதை குறித்தும் அவர் கேட்காமல் அவனிடத்தில் முழு பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். இன்னைக்கு என்ன மெனு, இது மட்டும் தான் கேட்டிருப்பாரு, வேற எதை குறித்தும் அவர் அவரிடத்துல கேட்கவில்லை. அந்த அளவிற்கு அவனுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டான். ஆனால் வாலிப வாழ்விலே அவன் பாவம் இல்லாதவனா இருந்தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கு ஆசாரியர்களுக்காக அங்கு மாம்சம் சமைக்கப்படுகிறது. அந்த மாம்சம் முதல்ல அவங்க பலிக்காக செலுத்துவாங்க. அந்த பலி முடிஞ்ச பிறகு அந்த மீதி உள்ள மாம்சத்தை எடுத்து அதை எடுத்து மற்ற ஆசாரியர்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒரு வாலிபன் கேட்கிறான், அதுக்கு முன்னாடியே எனக்கு கொடுத்துரு, அதுக்கு முன்னாடியே எனக்கு கொடுத்துரு, எனக்கு வேணும், நீ கொடுக்கலன்னா நானா எடுத்துப்பேன். இன்றைக்கு வாலிபர்களுடைய நினைவு இப்படிதான். நீங்க கொடுக்கலன்னா நாங்க எடுத்துப்போம், நீங்க கொடுக்கலன்னா நாங்க எடுத்துக்கொள்வோம். ஆனால் இந்த இடத்துல அங்க இருக்கிற அந்த சகோதரர் சொல்றாங்க, இல்ல முதல்ல இது முடியட்டும், பலி முடியட்டும், பலிக்கு அப்புறம் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். ஆனால் அந்த வாலிபன் மீது ஆண்டவர் கடும் கோபம் உள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு எது நடந்தாலும் சரி, எனக்குள்ளது நடந்துடணும். அங்கு பலி வரையிலும், பலி நிறைவேற்றப்படும் வரையிலும் காத்திருக்கும்படியாக வாலிபர்களை, தனக்கு வேண்டியது வேண்டும், தனக்கு எதிர்பார்த்தது வேணும், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும். இன்னைக்கு ஒருவேளை வாலிபருடைய வாழ்வு, ஆராதனை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் வேலை எனக்கு நடக்கணும். யூத் ஃபெலோஷிப்பை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் வேலை எனக்கு நடக்கணும். என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் வேலை நடக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்துக் கொண்டிருப்போமா? அந்த வாலிபனை குறித்து நான் வாசிக்கும் பொழுது
ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு அவரை பார்த்திருப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சீக்கிரமா மேல வந்துடும். ஒரே ஒரு எண்ணம், சீக்கிரமாக வளர்ச்சி. படிப்பா சீக்கிரம் வந்துடணும், வேலையா சீக்கிரம் வந்துடணும், சம்பளமா உயர் சம்பளத்துக்கு சீக்கிரம் போயிடணும், பெரிய இடத்துக்கு பெரிய அந்தஸ்துக்கு சீக்கிரமாய் போய்விட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த யோசேப்புடைய வாழ்வு மிகுந்த ஒரு போராட்டத்தின் வாழ்வா இருந்தது. எந்த போராட்டத்திலும் அவர் ஆண்டவரை விட்டுக் கொடுக்கவில்லை, தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், நான் யாருக்காக இதை செய்கிறேன்? யோசேப்பு தன் தகப்பனுக்காக அப்படி செய்யல, தன் தாய்க்காக அப்படி செய்யல, தன் சகோதரனுக்காக செய்யல, தன் எஜமானுக்காக செய்யல. அவருடைய எண்ணங்களிலே சிந்தனைகளே இருந்தெல்லாம் ஆண்டவர். நான் ஆண்டவருக்கு விரோதமா இந்த பாவம் செய்வது எப்படி? ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது. அவர் சிற்றின்ப ஒரு வாழ்வுக்கான ஒரு வழி. அந்த தேசத்தின் ராஜாத்தை கேட்கிறாங்க. ஆனால் அவர் சொன்ன ஒரே பதில், கடவுளுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இந்த கேள்வி ஒவ்வொரு வாலிபருடைய நினைவிலும் எப்போதும் இருக்க வேண்டியதான ஒரு கேள்வி. எந்த காரியம் நமக்கு கிடைக்கும் போதும் கடவுள் இதை குறித்து என்ன சொல்வார்? யோசேப்பு என்ன சொல்றார்? ஒருவேளை யோசேப்போட இடத்துல நான் தான் என்ன பண்ணிருப்பேன்? இல்ல, ஒவ்வொரு வாலிபரும் யோசித்து பாருங்க. யோசேப்போட இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு யோசேப்பு போல நடந்திருப்பனா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பாவத்தை தவிர்க்கிற ஒரு வாழ்வு, பாவத்தை தவிர்க்கிற அர்த்தமுள்ள வாழ்வு. முதலாவதாக நாம் பார்ப்பது பாவத்தை தவிர்க்கிற அர்த்தமுள்ள. பாவம் பல வேளைகளில் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. யோசேப்புக்கு பல இடத்துல இருந்து பாவம் அவனை சூழ்ந்து கொள்ள நினைத்தது. ஆனால் எல்லாவற்றையும் தவிர்த்து தன்னுடைய மேல் வஸ்திரத்தை விட்டு ஓடி போகிற அளவிற்கு அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொருடைய வாலிப வாழ்விலும் நாம் இந்த மேல் வஸ்திரமாயிருக்க நமக்குள்ள பெருமை, நமக்குள்ள ஆடம்பரம், நமக்குள்ள எல்லாவற்றையும் நாம் விட்டு ஆண்டவருக்காக ஓடி போகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குதா? இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்த இடத்திலும் ஆண்டவரை விட்டுக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. எந்த இடத்திலும் ஆண்டவரை விட்டு, பாவம் பல இடத்துல நெருக்கிட்டு, நாம் வேலை செய்யற இடத்துல பாவம், கல்லூரியில படிக்கிற இடத்துல பாவம், நண்பர் இடத்துல பாவம் சொல்லுவான். கம்பெனி கொடுக்க முடியலையா? இல்ல, ஞாயிற்றுக்கிழமையில நாம் எப்படி ஆலயத்திற்குள்ளாக ஒரு நல்ல வாலிபராய் மற்றவருடைய பார்வையில இருக்கிறோமோ, திங்கட்கிழமையில இருந்து அடுத்த சனிக்கிழமை வரலும் சமுதாயமாக்கி ஆலயத்துக்குள்ளாய் நாம் போகும். ஒவ்வொரு வாலிபையும் அந்த இடத்துல நான் ஆலயத்துல இருக்கிறேன், நீ ஆபீஸ்ல இருந்தாலும் நான் ஆலயத்துல இருக்கிறேன், ஆலயத்துல என்னை எப்படி பார்த்தார்களோ, ஆலயத்திலே நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறேனோ அப்படி நான் சமுதாயத்திற்குள்ளாக திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரையிலும் நான் அப்படியே இருக்கிறேன் என்று சொன்னால் நீ யோசேப்பை போல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நல்லா யோசித்து பாருங்க. அவனுக்கு படிப்பு இல்லை, அனுபவம் இல்லை, ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஏன் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தான்னா, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக அவன் விட்டு கொடுத்தான். சிற்றின்ப வாழ்வை ஆண்டவருக்காக வெறுத்து விடுகிறான். எதையும் அவன் ஆண்டவருக்காக வெறுத்து விடுகிற சூழல்ல ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். இன்னைக்கு பாவம் நெருக்கி கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை. அவளை நண்பர்கள் நெருக்குகிறார்கள், உறவுகள் நெருக்குகிறது, சமுதாயம் நெருக்குகிறது, எல்லாமே அவனுக்கு ஃப்ரீயா கொண்டாந்து கையில கொடுக்குறாங்க. ஆனாலும் பாவம் இல்லாத ஒரு வாழ்வு வேண்டும். ஒரு பக்தன் இப்படியாகி பாடினான், பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலனுமில்லை. செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலனுமில்லை. மெய்யாகவும் துணை வேண்டுமையா, மெய்யாகவும் துணை வேண்டுமையா, எந்த ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா.
இயேசு தேவா உம்மை மறவேனே. உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன், உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். எந்த உடலையே உமக்கென தந்துவிட்டேன். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னிப்பு வழங்கினால் போதாது, மன்னிப்பு வழங்கினால் போதாது, என்னை மாற்றாமல் போய்விடில் வாழ்வேது. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இல்ல, நம்மை கருவாய் உருவாவதற்கு முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நம்மை அறிந்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற இந்த பாவமற்ற ஒரு வாழ்வு, பாவமில்லாத ஒரு வாழ்வு. ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நாசரேத்து வாலிபராய் வாழ்ந்த போது நம்மை நெருக்குகிற எல்லா பாவங்களையும் அவரை நெருக்கிச்சு. ஆனால் அவரிடத்திலே பாவம் உண்டா என்று கேட்கும்படியாக ஆண்டவர் வாழ்ந்தார். அருமை வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் வாழ்ந்த வாழ்வு எனக்கும் சாத்தியம். ஆண்டவர் வாழ்ந்த அதே பரிசுத்த வாழ்வு எனக்கும் சாத்தியம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக பாவமற்ற ஒரு வாழ்வை வாழ ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இரண்டாவதாக, தண்டிப்பை சகித்துக் கொள்ளுகிற அர்த்தமுள்ள வாழ்வு. தண்டிப்பை சகித்துக் கொள்ளுகிற அர்த்தமுள்ள வாழ்வு. இன்னைக்கு எதுக்குமே ஒரு கண்டிப்போ தண்டிப்போ வேண்டாம். அப்பா கூப்பிட்டு பிள்ளைகிட்ட 2 நிமிஷம் அட்வைஸ் பண்ணிட்டாருன்னா கோவம் வந்துடும் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தாத்தா வாயை திறந்த அட்வைஸ் தான், இந்த அப்பா வாயை திறந்த அட்வைஸ் தான். அட்வைஸ் தான் எங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கு அட்வைஸை தவிர வேற என்ன வேணாலும் கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அட்வைஸ் என்று சொல்வது அவர்கள் வாழ்ந்த அல்லது அவர்கள் கடந்து வந்த பாதையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த நிலையிலே அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வாலிபர்களுக்கு இல்லை. யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அத்தியாயம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள். ஒவ்வொரு முறையும் வேதத்துல ஆராதனையில பிரசங்கியார் சொல்லுவார், வீட்டுக்கு போற பின்பு இந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்கள். யோசித்து பார்ப்போம், எத்தனை பேர் வீட்டுக்கு போய் வாசித்து பார்த்தோம். அதோட சரி, முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு மார்க்கை போட்டு விட்டுட்டு, ஏன் இந்த ஆளை கூப்பிட்டீங்க, அடுத்த முறை இந்த ஆளை கூப்பிடாம பாத்துங்க அப்படின்னு ஒரு வார்னிங் ஒண்ணு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடும். வேதத்துல நம்ம ஒவ்வொரு ஆராதனையும் சொல்லுகிறாங்க, வீட்டுக்கு போய் இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். இந்த 11வது அத்தியாயம் இப்படி தோங்க. ஆகையால் மேகம் போன்ற திரளான இப்படி சாட்சிகள் இருக்கிறதுனால, அப்ப என்ன சாட்சிகள் இருந்தது? அந்த 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்ன, ஒட்டுமொத்த வேதத்தில் இருக்கிற விசுவாசிகளை எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில இருந்து எல்லா விசுவாசிகளும் விசுவாசத்தினாலே எதை பெற்றுக் கொண்டார்கள், நம்பிக்கையினாலே அவர்கள் எதை பெற்றுக் கொண்டார்கள் என்பது அங்கு முழுமையாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம்.
அதைத்தான் அந்த 11ஆம் அதிகாரம் முழுமையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிறைய சாட்சிகள் இங்கு சொல்லப்பட்ட போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடக்கடுவோம்? பொறுமையோடே ஓடக்கடும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு இதைத்தான் ஒவ்வொரு வாலிபரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பொறுமையோடே ஓடக்கடும். பொறுமையோட ஓடவும் முடியாது, பொறுமையோட ஓட்டவும் முடியாது. நான் வேகமா பைக்ல போறவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் அப்படி வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுல இருந்ததெல்லாம் எனக்கு அனுபவம். சில நேரங்களில் ஜிஹெச்ல இருக்கிற அந்த வார்டுக்கு போயிட்டு ஜோமனு சில நேரம் உள்ள போகும்போது ஒவ்வொரு வாலிபளையும் கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு உடனே கட்டுப்பட மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அவங்க கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் கட்டுப்பாட வரும். அது வரலாம் அந்த பிள்ளை துடிச்சிட்டு இருக்கும். ஆனால் இது அறியாம தான் வாகனத்தில் எப்படி போறோமா? வேகமாய் போய் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நமக்கு நியமித்திருக்க நியமத்தோட எப்படி ஓடுமா? பொறுமையோட ஓடக்கடவும். ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு தருவார் என்கிற இந்த பொறுமையோட நாம் ஓட நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தூய்மையான வாழ்வுக்கு ஒரு பெரிய சவாலாக இந்த காலங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தண்டித்து, நம்மை ஆண்டவர் சிக்ஷைக்குள்ளாக நடத்தி நம்மை கொண்டு போகிறார். யோசேப்போட வாழ்க்கையில இவ்வளவு சிக்ஷை அவனுக்கு ஏன்? அவன் ஆளுநராய் உயர்த்தப்பட்ட பொழுது, அந்த தேசத்துக்கு அதிபதியாய் உயர்த்தப்படுவதற்காக எல்லா சிக்ஷைகளையும் அவன் பொறுமையோடு சகிக்கிறான். இன்றைக்கு நமக்கு இருக்கிற சிக்ஷைகளை பொறுமையோடு சகிக்க நாம் தயாராயிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பொறுமையின் வாழ்வு நம்மிடத்திலே வேண்டும். ஆண்டவர் நம்மை சோதித்த பின்பு நாம் எப்படி விளங்குவோமா? பொன்னாய் விளங்குவோம். ஆக அந்த பொன்னான ஒரு வாழ்வுக்காக ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பாவம் நம்மை ஒவ்வொரு முறை தொடரும் பொழுதும், சிக்ஷை நம்மை ஆட்கொள்ளும். எனக்கு ஏன்? நிறைய பேர் எழுப்புற ஒரு கேள்வி, சோதனைக்கு பின்பு நம்ம எழுப்புற ஒரு கேள்வி, அல்லது நமக்கு எதிர்பாராத சம்பவங்கள் நடந்த பொழுது நம்ம எழுப்புற கேள்வி, எனக்கு மட்டும் ஏன்? ஏன் குடும்பத்துல மட்டும் ஏன்? ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன்? ஏன் கணவர் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறார்? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஏன் மனைவி மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் பிள்ளைகள் மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ஆண்டவர் உன்னை பொன்னாய் விளங்க பண்ணும்படியாக இந்த பாதைகள் வழியாய் நம்மை அழைத்து வருகிறார். ஆக அந்த பொன்னான வாழ்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் இந்த சிக்ஷைகளின் வழியாக கடந்து வர நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு நேர்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட சிக்ஷைகளாக இல்ல. அன்றைக்கு ஆலயத்துக்கு போகலன்னு சொன்னா பனிஷ்மெண்ட், கோயிலுக்கு ஆராதனைக்கு போகாம விட்டுட்டோன்னு சொன்னா பனிஷ்மெண்ட். உடனே வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தணும். ஒன்று, நான் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்புறம் தான், பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் என்னது? வாஸ்து ஒப்பிக்கணும். வேத வசனங்கள், உன் வாயிலே வேத வசனங்களை தேடுவார்கள். இன்றைக்கு ஒரு வாலிபனத்தில் எத்தனை வேத வசனங்கள் ஞாபகத்தில் இருக்கு? ஒரு வாலிப பிள்ளையும் வீட்டுக்கு போய் நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். நேராக ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரில் நீங்கள் ஒன்றும் கோட்டிங்ஸ்லாம் எழுத வேணாம், எந்த அதிகாரம் எந்த வசனம்லாம் எழுத வேணாம். ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு எனக்கு எத்தனை வசனம் தான் தெரியுது அப்படின்னு எழுதி பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அதில் தெரியும், நமக்கும் வேதத்துக்கும் உள்ள உறவு அதில் தெரியும். பல இடங்களிலே இப்படிப்பட்ட டெஸ்ட் வைக்கும்போது ஓடி போகிற நிறைய பேர் உண்டு. யோசேப்பு எப்படி தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனானோ அப்படி தன்னுடைய பைபிளை விட்டுட்டு ஓடுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. என் லைஃப் பற்றி கேளுங்க, என் ஸ்டடீஸை பற்றி கேளுங்க, என்னோட லைஃப், என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேளுங்க, இல்லை லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு எதனா தெரியணுமா கேளுங்க. இன்றைக்கு புதிதான ஒரு சிஸ்டம் இன்னைக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்குது. லேட்டஸ்ட்டாக ஒரு யூனிவர்சிட்டி வேர்ல்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? சும்மா இருக்கிறது எப்படி, நீட்டாக சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். ஏன்னா அவங்க சொல்ற காரியம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. எல்லாமே இனிமேல் ரோபோ தான் செய்ய போகுது. நமக்கு இனிமேல் வேலை கிடையாது. இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது. நம்மளாம் எப்படி இருக்கணும்? சும்மா இருக்கணும். அப்போ சும்மா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி கோர்ஸ் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு நீட்டா ஒரு சிலபஸ் ரெடி பண்ணி, நான் சும்மா சொல்ல, நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க கூகுளில்.
அதுக்கு ஒரு சிலபஸை ரெடி பண்ணி, அடடா இதெல்லாம் எப்போ வரும் பிரதர், இன்னுமா நாங்கெல்லாம் போன பிறகா வரும்னு அப்படி ஒரு சிலர் யோசிக்கிறீங்க போல. இல்ல, சும்மா இருக்கிறது எப்படி? ஏன்னா இனிமேல் நம்ம சும்மா தான் இருக்க போறோம். இன்னைக்கு எதிலையோ இச்சைகளை தூண்டுகிற நிறைய காரியங்கள் உருவாகி விட்டது. ஒரு கேர்ள் மாதிரி ஒரு ரோபோ ரெடி பண்ணிருக்கான். 2 லட்சம் ரூபாய்க்கு சீனா நம்முடைய இடத்துல விற்கிறதுக்கு அவன் பர்மிட் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். 17 லாங்குவேஜ் பேசுதான். வீட்டில் ஒரு பெண் என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்களோ எல்லா வேலையும் அது செய்யும். இனிமேல் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ண வேணாம், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பொம்மை வாங்கி கொடுத்தா போதும். இல்ல, அப்படிதான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு காலங்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாலிப பிள்ளைகள் இந்த சிக்ஷைகளை, ஆண்டவர் கொடுக்கிற சிக்ஷைகளை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதை எப்படி தாங்கிக் கொள்கிற பக்குவங்களுக்குள்ளாக வரணும்? ஒவ்வொரு வாலிபனும் தன்னுடைய பாதையில நடக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் பெற்றோர். சின்ன வயசுல அப்பாவோட சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கெல்லாம், நான் அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது கை இந்த பக்கம் பெருசா தொங்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் கை பெருசா தொங்கிட்டு இருக்கோம், அப்படியே ஆட்டிக்கிட்டு நான் அப்பா மாதிரி இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நாம் ஜெபித்தால் தான் பிள்ளைகள் ஜெபிப்பார். நாம் ஆலயத்துக்கு அவர்களுக்கு முன்ன புறப்பட்டாதான் பிள்ளைகள் புறப்பட்டு வருவார்கள். இன்னைக்கு ஆலயத்துல வந்த உடனே நீங்க ஆராதனை ரொம்ப சிறப்பாக ஆராதிக்கிற உன் பிள்ளை வந்திருக்கானான்னு பாருங்க. நான் அடிக்கடி என்னுடைய சபையில சொல்லுவேன், சாயந்தரம் 6 மணிக்கு என் பிள்ளை எங்க இருக்கிறான் அப்படின்னா இதோ வீட்டில் இருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்ற பெற்றோர் தான் தன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். என்னுடைய சபையில 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகவும் சோகமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு வாலி பையன் கோயிலுக்கு வரமாட்டான். பல முறை நான் அழைத்து பார்த்துருக்கிறேன், கோயிலுக்கு வந்ததில்லை. திடீர்னு ஒரு நாள் காலையில் தகவல் வருது, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. எப்படி மறிச்சு போனான் அப்படின்னு சொன்னா, அவன் எப்படி மறிச்சான்னு தெரியாது. அவன் தலையில பெரிய காயம், நிறைய ரத்தம் வந்துருச்சுங்க. அவன் அப்படியே உயிர் போயிருக்குது. நாங்கள் போய் தூக்கிட்டு வந்தோம். இரவில் தகாத நண்பர்களோடு சேர்ந்து மது அறிந்து போதையில விழுந்து, அவன் விழுந்த இடத்துல கல் இருந்து அது தலையில குத்தி அது வழியா ரத்தம் போய் தனக்கு ரத்தம் போறதுன்னு கூட தெரியாம அவன் அங்கேயே விழுந்து மரித்து போனான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போ அந்த தாயின் இடத்துல நான் போய் சொன்ன ஒரே வார்த்தை தான், தயவு செய்து இருட்டும் போது பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்களான்னு பார். கிராமத்தில் இது ரொம்ப சாதாரணமான விஷயம். பிள்ளைகள் சொல்றதை பெற்றோர் கேட்க மாட்டான், பெற்றோர் சொல்றதை பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் உன் பிள்ளை எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா சரியான பதில் சொல்லுகிற பெற்றோராய் நாம் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேடினார்கள், ஆண்டவரை தேடினார்கள். ஆனா அவர் எங்க இருந்தாரு? வேதபாரலோடு உட்கார்ந்து அவர் அங்க கேள்வி கேட்கிறதை அவர்கள் பார்த்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளை எங்க இருக்கிறான்? பிரதர், நான் ரெடியாகி வந்துட்டேன், என் கணவர் என் கூட வந்துட்டாரு, பிள்ளைங்க வந்தாங்களா தெரியல. வீட்டில இருந்து குடும்பமாய் புறப்படுங்க, வீட்டில இருந்து குடும்பமாய் புறப்படுங்க. பையன் வெயிட் பண்ணணும், வரட்டும், நான் வரணும், நான் வந்த பிறகுதான் போகணும், எல்லாரும் ஒன்னா போவோம். வேதத்தை சுமந்து கொண்டு நீ வீதிகளின் வழியாய் நடக்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷர்களாய் இருக்கிறார்கள். உங்களை போல என்ன போல வந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த வேத புஸ்தகத்தை நீ சுமந்து கொண்டு உன் வீதிகளிலே நடந்து பார், அநேகரை நீ கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வர முடியும். இன்னைக்கு அந்த வேத புஸ்தகத்தை தூக்கி சுமக்க வெட்கப்படுகிற பிள்ளைகள். என் மொபைல்ல இருக்குதுன்றான். என்ன வேணும் உனக்கு? பவர் பைபிள் வேணுமா? வச்சிருக்கிறேன், ஆப் வச்சிருக்கிறேன். திருவிழியம் வேணுமா? ஆப் வச்சிருக்கிறேன். வேதத்தை சுமக்க இன்றைக்கு யோசிக்கிற பிள்ளைகள் கடவுளால் சுமக்க யோசிக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிக்ஷைகளை ஏற்றுக்கொள்கிற பெற்றோராயிருக்க, பிள்ளைகளாயிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆகி வருகிற பிள்ளைகளாக, சிக்ஷைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை வாழுகிற பிள்ளைகளாக இருக்க நாம் அழைக்கப்படும். மூன்றாவதாக, பிறரை ஆண்டவரிடம் அழைக்கும் அர்த்தமுள்ள வாழ்வு. பிறரை ஆண்டவரிடம் அழைக்கிற ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு. நல்ல சினிமா பார்த்துட்டு வந்தான்னு சொன்னவங்க உடனே நண்பர்களை கூப்பிட்டு, மச்சி அந்த படம் பார்த்தியா? நிறைய வாழை பிள்ளைங்களோட பழகிறதுனால இதெல்லாம் அவங்க லாங்குவேஜ்லாம் ரொம்ப பிரமாதமா தெரியும். மச்சி படம் பார்த்தியா? சூப்பரா இருந்தது. போய் உடனே பாரு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் தெரியுமா? பெருமையா சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு எத்தனை நண்பர்களிடத்துல நாம் வேதத்தை குறித்து இயேசுவை அறிமுகப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, நாளைக்கு எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போவோம், பிள்ளைகள்லாம் ஆஃபீஸ் போவாங்க, எல்லாரும் பார்த்து பேசுவோம். எத்தனை கிறிஸ்தவ நண்பர்கிட்ட தான் நேற்று கோயிலுக்கு போனியான்னு கேட்குறோம்? கேட்க மாட்டோம். திங்கக்கிழமை ஆரம்பிச்சிச்சுன்னா எங்க வாழ்க்கையே வேற.
லீடு கொடுக்கிற ஒரு அசைன்மெண்ட்டை செய்ய தயாரா இருக்கிறோம். பிரதர் பா நீ இன்னைக்கு பிரசன்டேஷன், உடனே கட 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 கடன்னு ஒரு ஆயத்தம். பிரசன்டேஷனை நீட்டாக பண்ணிட்டு லீடை பார்த்தோன்னே லீடு சிரிச்சிட்டார்னா வெரி ஹாப்பி. சிரிச்சிட்டார், சூப்பராக இருந்தது பிரசன்டேஷன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல நிறைய பிரசன்டேஷன் கொடுக்கும்படியாக தேடிக்கொண்டிருக்கிறார். நிறைய காரியங்கள் நம் முன்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதை நாம் செய்திருக்கிறோம்? வாசிக்கேட்ட சுவிசேஷ வேத பகுதியில் பிலிப்பு என்பவர் நாத்தான் வேலை அழைத்து போகிறார். இந்த பிலிப்பு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவர் தன்னுடைய நண்பனான நாத்தான் வேலை இயேசுவினிடத்தில் அழைத்து போகிறார். இந்த நாத்தான் வேல் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வேதத்தை நன்கு அறிந்தவர். தோரா அப்படின்னு சொல்லுகிற ஆதி ஆகமும், யாத்திரையாகமும், எண்ணாகமும், உபாகமும் ஆக இந்த ஆகமங்கள் நிறைந்த அந்த ஆகமங்கள் மட்டுமே அப்போ தோரா என்று அழைக்கப்பட்டது. இந்த தோரா என்கிற இந்த ஆகமத்தை தரவா படித்தவர் யார்? இந்த நாத்தான் வேல். அப்பொழுது இந்த நாத்தான் வேலை ஆண்டவரிடத்தில் அழைத்து போகும்பொழுது பிலிப்பு சொல்றாரு, நாங்கள் யாரை கண்டோம்? மேசியாவை கண்டோம். எப்படிப்பட்ட மேசியாவை கண்டோம்? மோசேயினால் சொல்லப்பட்ட ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு சொல்றார்? அவர் நாசரேத்தூர்கார். உடனே இவன் கேட்கிற கேள்வி, அந்த அந்த வார்த்தை நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வர முடியுமா? இது என்ன கேள்வி இது? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வர முடியுமா? ஏன் கேட்கிறார்? அப்ப நாசரேத் என்கிற ஊரை குறித்து ஆண்டவர் நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கார் வேதத்தில். ஆனால் இந்த நாத்தான் வேல் இந்த தோரா என்கிற இந்த ஆகமங்களை தெளிவாய் படித்த ஒரு வேத ஆராய்ச்சியாளர். அதனால அவர் படிச்ச வேதத்துல பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, எல்லா ஊர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா எதை பத்தி சொல்ல? நாசரேத்தூரிலிருந்து சொல்லப்படவில்லை. அப்ப நாசரேத்தூரிலிருந்து சொல்லப்படலை அப்படின்னு சொன்னா அதை எப்படி அவர் விளங்கி கொள்கிறார்? தோராவுக்கு விளக்கமாக மிஷ்னா என்று சொல்லுகிற ஒரு ஆகமும் எழுது. தோராவுக்கு விளக்க உரை எழுதுறாங்க. இப்ப திருக்குறளுக்கு எப்படி விளக்க உரை எழுதுறாங்களோ அத மாதிரி தோரா என்கிற இந்த ஆகமங்களுக்கு எழுதப்பட்ட விளக்க உரை தான் மிஷ்னா. இந்த மிஷ்னாவிலே நாசரேத்தை பத்தி சொல்லல, ஏன்னா இது நாத்தான் வேலுக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மிஷ்னாவுக்கு அடுத்து இன்னொரு விளக்க உரை எழுதப்படுகிறது. அது தால்முட்டி என்று சொல்லுகிற இன்னொரு விளக்க உரை. இந்த எல்லா விளக்க உரையும் படித்த இவருக்கு நாசரேத்தூரை பத்தி அதுல எதுவுமே சொல்லல. அதனால அவர் கேட்கிறாரு, நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ? இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து உலகம் இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்குது. இவன்லாம் ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இவன் மூலமாலாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குதா? இவன்லாம் இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்து விடுவானா? இதுதான் உலகம் இன்றைக்கு ஒவ்வொரு வாலிபரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கேள்வி. அன்புக்குரியவர்களே, நான் எப்படிப்பட்ட சாட்சியாய் வாழுகிறேன்? நான் பிறரை ஆண்டவரிடத்திலே அழைத்து வருகிறவராய் இருக்கிறேனா? நல்ல செல்போன் வந்துச்சுன்னா அதை பத்தி ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறோம். இதுக்கு இவ்வளவு மெமரி இருக்குது, இந்த இது மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, ஒரு பெரிய விளக்கம் நமக்கெல்லாம் தெரியாது. நமக்கு இன்னும் செல்போன்ல சரியா ஆப்ரேட் பண்ணவே தெரியல. சின்ன குழந்தை, 1ஆம் கிளாஸ் குழந்தை, அதை விட கம்மியா இருக்க குழந்தை கூட நேரா யூடியூப் போய் படம் வச்சு பார்த்துட்டு இருக்குது. இன்னைக்கு பிள்ளைங்க அழுதா கொடுக்கிற முதல் காலம் நம்ம காலத்துல கிளிகிழிப்பு கொடுத்தாங்க, மரப்பாச்சி பொம்மை கொடுத்தாங்க. கேட்டு பாருங்க, அதெல்லாம் தெரியுமான்னு. இப்ப குழந்தை அழுதுன்னு ஒண்ணு அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. முதல்ல எதை கொடுக்குறாங்க? செல்போன் தான். அந்த குழந்தை அதுல பெருமையா வேற. நான் ஒரு இடத்துல போயிருந்தேன், அப்போ ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா என் குழந்தை செல்போன் கொடுத்தோன்னு உடனே யூடியூப் போய் படம் வைப்பான் தெரியுமா? உனக்கு யூடியூப்ல படம் வைக்க தெரியுமா? இன்றைக்கு பிள்ளைகளை ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இன்றைக்கு ரொம்ப பழகி போன விஷயம். ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து வேதமும் இந்த சமுதாயம் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா? இந்த நாசரேத்துன்ற இடத்துல நம்முடைய பெயர் பாட்டுக்கணும். மோரிஸ் இடத்திலிருந்து யாதொரு, ஏன்னா என் பேர் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, வேற யார் பேர் சொன்னா அடுத்து கஷ்டம் இல்ல. மோரிஸ் இடத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ? இந்த கேள்விதான் ஒவ்வொரு வாலிபருக்கும் இன்றைக்கு வாலிப ஞாயிறிலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய அசைன்மெண்ட். என்னிடத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு எதை பற்றி வேண்டுமானாலும் மற்றவரிடத்துல டிஸ்கஸ் பண்ண தயாரா இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை குறித்து பேச தயாரா இல்லை. எங்க காலேஜில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய கல்லூரியில
பிரின்சிபல் ஒருத்தன் தாங்க, ரொம்ப ஃபெய்த்தான ஒருத்தவங்க. எப்போ பிரின்சிபல் ரூம்ல போனாலும் ஒரு 2 வசனத்தை சொல்லி பேசிட்டு தான் அப்புறம் மற்ற ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பொம்பளைக்கு இதே வேலை, இது உள்ள போனா இது பிரசங்கம் பண்ண பிரதர். ஒரு முறை காலையில நான் கல்லூரிக்கு போகிறேன். கல்லூரி வாசல்ல ஒரு பெரிய கூட்டம். ஒரு ஆட்டோக்காரன் நிக்கிறான். ஆட்டோக்காரன் இறங்கி நின்று செம்மையா டோஸ் விட்டுனுக்குறான் யாரையும். ஆட்டோக்காரன் எப்படி பேசுவான் தெரியும்ல? ஆமா, பிரமாதமா இங்கிலீஷ்ல திட்டிட்டு இருக்கிறான். ஏதோ பிரச்சனை போலன்னு வண்டியை ஓரமா நிப்பாட்டு போய் என்னன்னு பார்த்தா அங்க பிரின்சிபல் நின்னுங்கிறாங்க. அவன் யாரை தெரியுமா ரைடு விட்டுனுங்கிறான்? பிரின்சிபலை ரைடு விட்டுனுங்கிறான். என்ன ஆச்சு மேடம், என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லை பிரதர், நான் வரும்போது அவன் எனக்கு கார் ரிப்பேர், அதனால ஆட்டோவில் வந்தேன். ஆட்டோவில் வரமே அப்படின்னு சொல்லி, ஆட்டோ டிரைவர் தானே அப்படின்னு ஒரு டிராக்ஸை கொடுத்து ஏசப்பா பற்றி அவனுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். பொறுமையாக கேட்டு வந்தான் பிரதர். இங்கே வந்து இறங்கி ஆரம்பிச்சிடுவானா? எவ்வளோ காலேஜ் பசங்க எவ்வளோ சந்தோஷமா பார்த்துருப்பாங்க பாருங்க. அதை அவனுக்கு தெரியும், நம்மளால வா ஆட்டோக்காரா நீ நல்லா மாலை போட்டிருப்பான். விட்டுருந்தா அவனுக்கு மாலை போட்டிருப்பான். ஏன்னா அவனால பிரின்சிபல் திட்டம் அந்த அளவுக்கு திட்டம். எல்லாரும் கூடி நின்று பாக்குறானே தவிர ஒருத்தனும் தடுக்கல, நடக்கட்டும். இப்போ நான் போய் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டே வந்தேன். இறங்கும் போது 2-3 டிராக்ஸை கையில கொடுத்து நீயே இதை கொடுப்பா அப்படின்னு சொன்ன கோவம் வந்துருச்சு அவனுக்கு. அதை அவர்கள் அவமானமா ஏற்கவில்லை, அதை அவமானமா பார்க்கல. இன்னைக்கு நீயும் நானும் இயேசுவை குறித்து சொல்ல அவமானப்படுகிறோம். இந்த வாசலை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வழி வேற. நேற்று குடும்ப ஜபத்தில் ஆயர் அவர்கள் மிக அருமையான ஒரு இறை செய்தியை கொடுத்தாங்க இல்ல. இன்றைக்கு வாசலுக்கு வெளியே இருக்கிறது ஒரு பெரிய சமுதாயம். இந்த சமுதாயத்திலே நீ இயேசுவை சொல்ல ஆயத்தமா இருக்கிறியா? நம்மை சந்திக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரால் நம்ம இடத்துல அனுப்பப்பட்டவங்க. அவங்க கீரை விற்கிறவங்களா இருக்கட்டும், பேப்பர் போடுறவங்களா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், அவர்களுக்கு நீ சத்தியத்தை சொல்றியா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆண்டவர் உன்னை கடந்து போக அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நீ சத்தியத்தை சொல்லல அப்படின்னு சொன்ன இன்றைக்கு உன் கை விருதாவாய் போயிடும். வெறுமையா போய் ஆண்டவரை சந்திப்பேன். வருகை நாட்கள் ரொம்ப சமீபமா இருக்கிறது. ஆனால் இன்னும் நான் இயேசுவை அறிவிக்காதவனா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. நிறைய சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவன்லாம் சொல்லுவான், இப்படி போட்டீங்கன்னா இப்படி வரும், இப்படி போட்டீங்கன்னா இப்படி வரும். கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்களேன். நான் என்னுடைய ஆலயத்தில் அடிக்கடி சொன்ன ஒரு காரியம், ஒரு வருஷம் நீ எங்கன்னா சுத்து, யாருக்கிட்டா சொல்லு, ஒரே ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டு அடுத்த ஆராதனையில வந்து அடுத்த வருஷம் நீ உட்காரும் போது இந்த ஆத்மா என்னால் ஆதாயப்படுத்தப்பட்டது, நான் இவருக்கு இயேசுவை சொன்னேன், இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல நம்மளால் முடியுமா? யோசித்து பாருங்க. எத்தனையோ பேர் இருக்கிறோம், வாலிபர்கள் இருக்கிறோம். என்னால் ஒரு சகோதரனை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இடம் பத்திருக்காது. ஒருவேளை அங்கிள்லாம் நிறைய வேலை வந்துட்டு இருக்கோம், இடிச்சு பெருசாக கட்ட வேண்டியதாக இருக்கும், இன்னொரு ஃப்ளோர் போயிருப்பீங்க. ஆனால் நான் ஒன்றும் செய்வதில்லை, நான் மட்டும் வந்து போயிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசு. இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து யாரை ஆண்டவருக்காக நீ தெரிந்து கொண்டாய், யாரை ஆண்டவருக்காக நீ அவர்களை பிரத்யேகப்படுத்தி கொண்டு வந்தாய். இன்னைக்கு ஆண்டவர் உன்னிடத்துல என்னிடத்துல இதை தான் எதிர்பார்க்கிறார். எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய்? ரொம்ப அழகா பாடுறோம். ஆனால் ஆண்டவருக்காக இன்றைக்கு நான் எதை செய்திருக்கிறேன்? ஒவ்வொரு புது வருட ஆராதனையின் போதும் ஒரு உறுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம். வேதம் நல்லா வாசிக்கிறோம், தினம் வேதம் வாசிக்கணும், தினம் பைபிள் வாசிக்கிறோம். இதை பைபிள் ரீடிங் ஒன்று கொடுப்பாங்க. நான் எங்கள் ஊர்லலாம் எப்படி பைபிள் ரீடிங் கொடுப்போன்னா, பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அன்றைக்கி பைபிள் ரீடிங் கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேர் என்ன கொண்டு வரதில்லை. நான் இன்னைக்கு கேட்க போகிறதில்ல, வாலிபர்கள் வேதம் கொண்டாந்தீங்களா நான் கேட்க மாட்டேன். நான் பத்திரமா நான் வீட்டுக்கு போயிடணும். நான் என்னதான் எங்கள் அங்கிள் இங்கே இருந்தாலும் நான் சேஃபாக வீட்டுக்கு போயிடணும்ல, அடி வாங்க முடியாது. பைபிள்லாம் கொண்டாந்தீங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான், வந்தே போக வேண்டியதானே. இப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஒரு ஆத்மாவை கூட என்னால் ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை. நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உண்டு. ஆனால் யோசேப்பு தன்னுடைய செயல்களின் வழியாய் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொண்டார். தன்னை குழியில் போட்ட அந்த சகோதரர்களை அவன் மீண்டுமாய் அழைத்து, அவர்கள் உணவில்லாத போது நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? சாவுங்கடா, குழியிலையா போட்டீங்க, சாவுங்க. ஆனால் யோசேப்பு ஆண்டவர் அவனோடு கூட இருந்தனால அவன் செயல்களும் இயேசுவை போலவே இருந்தது. இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய செயல்கள் ஆண்டவரை போல இருக்குதா? ஒவ்வொரு வாலிபர்களும் நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு செயல்.
இன்னைக்கு வாலிபர் ஞாயிறு. ஒருவேளை இந்த நாளிலிருந்து ஒரு உறுதியோட நம்ம இங்கிருந்து வெளியே போவோம். ஒவ்வொரு வாலிபரும் ஒருவேளை அடுத்த வாலிபர் ஞாயிறுக்கு யார் இங்க வந்து உங்களுக்கு செய்தி கொடுப்பார்கள் என்று தெரியல. ஆனால் இந்த வாலிபர் ஞாயிறிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் வாலிபர் ஞாயிறு வருது. பெந்தகோஸ்தே திருநாளுக்கு அப்புறம் அப்படியே வரிசையா வருது. மாணவர் ஞாயிறு முடிஞ்ச உடனே வாலிபர் ஞாயிறு. இந்த வழக்கம் மாறதே கிடையாது தென்னிந்திய திருச்சபையில். இந்த வாலிபர் ஞாயிறுக்கு புறப்பட்டு போகிற நான் இந்த ஒரு வருடத்தை நான் என்னுடைய அவகாசமாக எடுத்துக்கொண்டு அடுத்த வாலிபர் ஞாயிறுக்கு நான் வரும்பொழுது என்னோடு கூட நான் சத்தியத்தை சொல்லி அவனை ஆண்டவருக்குள்ளாக நடத்தின ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை நான் அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சகோதரி அழைத்து வரேன் நான் சொன்னது சகோதரி அழைத்து வரணும், சகோதரன் மாத்தி அண்ணன் நீங்க தான் என்ன சொன்னீங்க, எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நீயாவது பேசி முடியும்னு சொல்லக்கூடாது. இல்ல நீங்க தானே சொன்னீங்க சகோதரியை கூட்டு வந்துக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு வருடம் நமக்கு இன்னைக்கு அவகாச காலம். இந்த அவகாச காலத்துல நான் இயேசுவுக்காக எதை செய்திருக்கிறேன்? சுவிசேஷ பாடத்துல ரொம்ப அழகா வாசிக்கிறோம். பிலிப்பு நாத்தானை அழைத்து போகிறார். வந்து பாரும். அவன் சொல்றான், நான் படிச்ச வேதத்துல எதுவுமே கிடையாது, நான் படிச்ச வேதத்துல நாசரேத்துவத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லியே அப்படின்னும் போது வந்து பாரும். இந்த வந்து பாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. ஒவ்வொரு வாலிபர்களும் பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை வந்து பாரும். வந்து பார், இயேசுவை வந்து பார், என் ஆராதனைக்கு வந்து பார், என் பாடல்கள வந்து பார், என்னுடைய வேதத்துக்கு வந்து பார், என்னுடைய ஜெபத்திற்கு வந்து பார், என்னோடு கலந்து பேச வந்து பார். இன்னைக்கு இப்படி அழைக்கிற வாலிபர்கள் நமக்கு வேண்டும். இந்த வாலிபர்கள் தான் அடுத்த தலைமுறையின் தலைவர்கள். இந்த திருச்சபையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற மிகப்பெரிய பொறுப்பு அவர்களிடத்திலே உண்டு. இன்னும் எத்தனை காலம் இருக்கிற பெரியவர்களே இதை நடத்தி கொண்டிருப்பாங்க. அடுத்த தலைவர்கள் நீங்கள் தயாராகணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய ட்ரைனிங் பீரியட் இது. நிறைய இடத்துல பிள்ளைகள் இப்படி ஆராதிப்பதை நான் பார்த்ததே கிடையாது. கிராமத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஊழியர் வருவார், அவர் பிரசங்கம் பண்ணுவார், அவர் பாட்டு பாடுவார், அவர் ஜெபம் பண்ணுவார், எல்லாம் முடிஞ்சோன்னு ஆமன் போட்டு பெல் அடிச்ச உடனே பசங்க ஸ்கூல்ல இருந்து கிளம்பி ஓடுவாங்க பாருங்க. அப்படி ஓடுவாங்க கோயிலை விட்டு. அடிக்கடி சொல்லுங்க, விட்ட பிறகு 4 பேரோட பேசுங்க, எல்லாரோட பேசுங்க. இந்த பூகம்பம் வந்தா புறட்டு ஓடுவாங்க பாருங்க, அப்படி ஓடுவாங்க கோயிலை விட்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு வாலிபரும் நாம் ஆண்டவரிடத்துல அந்த பிலிப்பு அழைத்து போனதை போல நாம் நம்முடைய நண்பர்களை இயேசுவினிடத்தில் அழைத்து வர நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த இடத்துல அங்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கும்போது, ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்த போது ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொன்னாரு? உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்றைக்கு நீ அழைத்து வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்படி பெயர் சொல்லி அழைக்க வல்லவராயிருக்கிறார். ஆனா கூப்பிட்டு வர வேண்டிய வேலை நமக்கு உள்ளது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்தில் கேட்டபொழுது இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு போது நான் தான் அப்படின்னு சொன்ன போது அவங்களாம் என்ன பண்ணலாம்? பின்னிட்டு விழுந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை, செங்கடலை 2ஆய் பிறந்த ஒரு வல்லமை. இந்த வல்லமையை நாத்தான் வேலை கூட்டு வர வேண்டியதானே? இவரை கூட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் பிலிப்பை பயன்படுத்துகிறார்? அப்படித்தான் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் காத்திருக்கார். நம்ம வழியா வரணும், நம்ம அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆனால் ஆண்டவர் அவரை அறிந்திருக்கிறார். அப்போ வேதத்தில் அந்த பகுதியை நாம் வாசிப்போம் சொன்னா, நீ எந்த இடத்துல இருக்கும்போது உன்னை அறிந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அத்திமரத்தின் அடியில் இருக்கும்போது உன்னை நான் அறிந்திருக்கேன். இந்த அத்திமரத்தின் அடியில் இருக்கும்போது உன்னை நான் அறிந்தேன்னு சொல்லும் போது ஏதோ நிழலுக்கு ஒதுங்கியிருப்பார் போல இருக்குது. பாவம், அந்த காலத்துல மரம் கிடையாது. அத்திமரத்தின் நிழல்ல அவர் ஒதுங்கியிருப்பார். அத்திமரத்தின் நிழல் என்பது 2 காரியங்களை ஒன்று கொடுக்கும். ஒன்று, வேதத்தை கற்றல். வேதத்தை நல்லா படிச்சவங்களை அத்திமரத்தின் நிழலில் இருந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம இதுவரையும் விளங்கி கொண்டிருக்கிறோமோ எனக்கு தெரியல. அத்திமரத்தின் நிழல் இருக்கும் போதே உன்னை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன 2 பொருள் உண்டு அதற்கு. ஒன்று, விவிலியத்தை நன்றாய் கற்றல், வேதத்தை நன்றாய் அறிந்தவர். நீ வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கும் போதே உன்னை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நீயும் நானும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னையும் என்னையும் அறிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை என்னை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? வேதத்தை எடுத்து வாசிக்கணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தை அறியாமல் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேதத்தின்படி, வசனங்களின்படி தன்னை காத்துக் கொள்கிறான். அப்போ வசனத்தின்படி காத்துக் கொள்ளணும்னு சொன்னா உனக்குள்ள அது ஸ்டோர் ஆயிருக்கணும். பேட்டரி தீர்ந்துச்சுன்னா உடனே ஓடி போய் சார்ஜ் போட்டு சார்ஜ் ஆகி ரெடி ஆகி எடுத்துக்கிறோம். உன்னை சார்ஜ் பண்ணி வச்சிருக்கிறியா? பல வேளையில நான் சொல்லுவேன், ஐயா
ஒவ்வொரு வாரமும் நான் பிரசங்கிருக்கேன். எனக்கு எதனா ஒரு முறை உங்கள் ஆலயத்தில் வந்து நான் பின்னாடி அமர்ந்தேன். நான் கேட்டேன் அங்கிள்கிட்ட, நான் ஒரு முறை உங்கள் சர்ச்சுக்கு வரணும், என் மகளை என்ன ரொம்ப தொல்லை பண்ணி கூப்பிட்டா, நீங்கள் வாங்க டேட் அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்போ சொல்லிட்டேன், என்னை யார் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நான் முதல்ல என் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கணும், இல்லை என் பேட்டரியை நான் சார்ஜ் பண்ணிக்கணும். அதனால என்னை தனியாக விட்டுருங்க, நான் ஆராதிக்கணும், நான் ஆண்டவரில் ஜெபிக்கணும், நான் ஆண்டோடைய வசனங்களை கேட்கணும், நான் என் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கணும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சார்ஜ் பண்ணும்படியாக கூப்பிட்டுருக்கிறார். அதுக்கு ரெண்டு மீனிங் உண்டு. ஒன்று, நீ வேதத்தை கற்றல் என்பதை அத்திமரத்தனிலே நீ இருக்கும்போது உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்ற. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, எதிர்பார்க்கப்பட்ட மேசியா வந்து விட்டார் என காட்டு. இதுதான் அத்திமரத்த. மேசியாவுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தான் நாத்தான். நாத்தான் எதிர்பார்த்தது என்னது? மேசியா என்று ஒருவர் வருவார். அப்போ யாருக்கு வேதத்தை கற்கிற ஞானம் இருக்கிறதோ, இல்லது யார் வேதத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார்களோ, யார் மேசியாவுக்காக காத்திருக்கிறார்களோ, இவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் இது. மீகா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் இதை குறித்து நான் வாசிக்கிறோம். அடுத்து செக்கரியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதை நான் வாசிக்கிறோம். ஆக இதை சொன்ன பொழுது நாத்தான்வேல் ஒரு பெரிய அறிக்கை எடுக்கிறார். என்ன அறிக்கை எடுக்கிறார்? ரபி, நீர் இறைவன், இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர். எப்படி தோமா அந்த விழாவில் கை வச்ச பொழுது அவன் அலறினானோ, அப்படி இவர் இங்கு புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீ ஒருவரை அழைத்து வருவாய் என்று சொன்னார். அவரை பெயர் சொல்லி அழைத்துக் கொள்ள ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆனா பிலிப்பு செய்த ஒவ்வொருவரும், இன்றைக்கு நீங்களும் நானும் பிலிப்புவாக மாற கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்ம பிலிப்புவாக மாற வேண்டும், அழைத்து போக வேண்டும். இயேசுவினிடத்தில் அழைத்து போகணும். இயேசுவினிடத்தில் அழைத்து போகணும்னு சொன்னா சிக்ஷையை தாங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு இருக்கும். சிக்ஷையை தாங்கி வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு வேணும்னா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு சாத்தியமாகும். பாவம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து சிக்ஷையை ஏற்றுக்கொண்டு சிக்ஷைக்குள்ளாக அனுபவப்பட்டு அதற்கு பின்பு நம்மோடு இருக்கிறவர்களை நாம் ஆண்டவரிடத்தில் அழைத்து போகிற பிலிப்புவாக மாற கடவுள் நம்மை அழைக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியை யோசித்துப்பார். ஆண்டவர் உன்னை அருமையான தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளையாய் கொடுத்திருக்கிறார். அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான உறவுகளை தந்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறார். அருமையான கல்வியை தந்திருக்கிறார். அருமையான வேலையை தந்திருக்கிறார். அருமையான சம்பளத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நீ ஆண்டவருக்கு என்ன செய்தாய்? ஆண்டவர் வருகை நாளிலே வாருங்களின் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களே என்று சொல்லி நம்மை அழைக்கும் போது நாம் எந்த கையோடு போய் ஆண்டவர் முன்னாக நிற்போம்? நல்ல ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கிஃப்டோட வந்து நிற்கும் போது கிஃப்ட் இல்லாமல் அங்கே போய் நின்னோன்னு வைங்களேன், நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம் தெரியுமா? சுற்றி பார்ப்போம். எதையாவது ஒன்று கொடுத்துட்டு இருக்கலாமே, ஒன்றும் கொடுக்காம வந்துட்டோமே, வெறுங்கையா வந்துட்டோமே, ஐயோ கவர் கூட கொண்டு வராம வந்துட்டோமே. எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிட்டு கவர் தேடின ஆளுங்க நம்மலாம். அங்க இருக்கிறவங்க கவர் கவர் கவர்னு கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீயும் நானும் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது எந்த கையோடு சந்திக்க போகிறாய்? ஆண்டவர் நிச்சயமா கணக்கு கேட்பார். உனக்கு தந்த வாழ்வுக்காக உன்னை கணக்கு கேட்பார். உனக்கு தந்த பெற்றோருக்காக, உனக்கு தந்த நல்ல திருச்சபைக்காக. நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இந்த திருச்சபையில வச்சிருக்கிறார். நான் பல முறை யோசித்தது உண்டு. இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை முறைமை கிடையாது. நிறைய தென்னிந்திய திருச்சபையிலே சொல்றேன், பல தென்னிந்திய திருச்சபைக்கு போனவன் அப்படின்றதுனால சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை முறைமைகள் இங்க கிடையவே நிறைய திருச்சபையில கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்படி வளர்க்கப்படுகிற உன்னை அதிகம் கொடுக்கிற இடத்துல அதிகம் கேட்கும். கடவுள் நிறைய கொடுத்துட்டார். அப்ப நிச்சயமா நிறைய அவரு கேட்பார். என்ன கொடுக்க போகிறோம்? என்ன கொடுக்க போறேன்? நல்ல டிகிரி வாங்கின பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் ஆனர்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில நான் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு போய் நிற்போமா? செல்போன்ல எனக்கு தெரியாத மேட்டரே கிடையாது தெரியுமா அப்படின்னு போய் நிற்போமா? எந்த சூழ்நிலையிலே நான் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறேன்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரோட கூட வருகிறது. அப்ப என்னுடைய கிரியை தக்கதான பலனை ஒரு லிஸ்டோட ஆண்டவர் வந்து நிற்பார். எப்படி சந்திக்க போகிறோம்? இன்னைக்கு ஆலயம் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு போய் வேற ஏதோ கதைகளை பேசுவோம். இது ஆண்டவருடைய ஆலயம், சமுதாயமாக்கிய ஒரு ஆலயம் உண்டு. நம்ம இங்க எப்படி நம்மளை பிரதிபலிக்கிறோமோ, இங்க அங்கிள் ஆண்டி நம்மளை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, இதே போல உலகத்தில் நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் எந்த இடத்துல இருந்த பொழுதும் அவர் பிதாவின் பணியை செய்யாம தன்னை விட்டு கொடுக்கல.
இன்றைக்கு நம்மை நாம் விட்டு கொடுத்தவர்களாக நாம் இருக்கிறோமா? வெறுங்கையோடு ஆண்டவரை சந்திக்க நிற்கிறோமா? எந்த நிலையிலே நாம் இருக்க? ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சற்று யோசித்து பாருங்க. இதே வாலிபர் ஞாயிறு அடுத்த வரும். போன வருஷம் வாலிபர் ஞாயிறு எப்படி கொண்டாடினீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. இதோ ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, நம்ம ஒன்றும் பண்ணலை. இன்னைக்கும் இன்னும் ஒரு வருஷம் இல்லை, அழகா சொல்லியிருக்காரு, இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும், இதை சுத்தி கொத்தி எரு போடுவேன், கனி தந்தால் சரி, கனி தந்தால் சரி. வெட்டி அக்கினியிலே போடப்பட கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. கோடாரி நம்முடைய வாசல், நம்முடைய கால்கிழ கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வெட்டுவதற்கு தயாரானவர், அக்கினியிலே தூக்கி போட தயாரானவர். ஆனால் அக்கினியிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்த வாலிபர்களை வாசிக்கிறோம். இன்னைக்கு நீயும் நானும் எந்த நிலையில இந்த ஆலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போறோம்? அடுத்த ஆண்டு இதே வாலிபர் ஞாயிறுல நான் ஒரு ஆத்மாவோடு வந்தேன். இப்போ நீங்கள் நிறைய பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரத்தில் நான் கேட்டேன், அவர் மிஷினரியாக இருந்தார், ஆத்ம ஆதாயத்துக்காக நிறைய அவர் சொன்னார், நான் ஒரு முதல்ல அந்த கிராமத்துக்கு போன உடனே அங்கே என் ரேடியோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போல்லாம் ரேடியோ தான், இப்போல்லாம் ரேடியோ பற்றி பேசினாலே தெரியுமா தெரியலன்னு தெரில. அந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பிரதர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ரேடியோ ரிப்பேர் பண்ணுறவர். அப்போ உட்கார்ந்த உடனே அவர்கிட்ட சத்தியத்தை பற்றி சொன்னேன் பிரதர். அவர் சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் தினம் அவரை போய் பார்க்குவேன், அடிக்கடி போய் பார்ப்பேன். அவருக்கு சத்தியத்தை சொன்னேன். எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொன்னார், எத்தனை வருஷமா சொன்னீங்க? பல வருடமாக சொல்லியிருந்தேன். என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? அவர் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டார், ஆனால் நான் ரேடியோ ரிப்பேர் கற்றுக்கினேன். என்கிட்ட எந்த ரேடியோ வேணா கொடுத்து பாருங்க, பிரமாதமாக ரெடி பண்ணுவேன். அப்போ எத்தனை நாட்கள் அங்கே அமர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிப்பா, எவ்வளோ பொறுமையோடு சொல்லிப்பா. இன்னைக்கு பொறுமையை நாம் இழந்து போகிறோம். சொன்ன உடனே அவன் ஏற்றுக்கணும், அடிப்பான். இன்னைக்கு அடிப்பான். ஆண்டவரை பற்றி சொன்னீங்கன்னா உங்களை அடிப்பான். அதுக்கான எல்லாம் தயாராயிடுச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை சொல்ல நாம் ஆயத்தப்படுகிறோமா? அடுத்த வாலிபன் ஞாயிறு வரும். இப்போ உட்கார்ந்த மாதிரியே மௌனமா உட்கார்ந்தோம்னா, பிரதர் நான் வருவேன், இந்த ஊழியர் கண்ணில் படாமல், ஐயர் கண்ணில் படாமல் அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு முடிஞ்ச உடனே எழுந்து ஓடி போயிடுவேன். ஏன்னா அவரை பார்த்தா அவர் இதை செய் அதை செய்யன்னு சொல்லுவார். அதனால் நான் யார் கண்ணிலையும் படாமல் ஓடி போயிடணும். ஆண்டவர் கண்ணில் படாமல் ஓட முடியாது. ஆண்டவர் கண்ணில் படாமல் ஓட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் தேடிக்கொண்டு உன்னை கொண்டு நீங்கள் உட்கார வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னால் இன்னொரு வாலிபனை, உன்னால் இன்னொரு சகோதரியை, உன்னால் இன்னொரு சகோதரனை அவர் மீட்டுக் கொள்ளும்படியாக பிலிப்புவை போல உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். நாத்தான் வேல் உன் வழியாகத்தான் வர வேண்டும். உன் வழியாகத்தான் நாத்தான் வேல் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ஆனால் பிலிப்பு வெறுங்கையோடு வந்து ஆண்டவரை பார்க்கல, நாத்தானை கரங்களை பிடித்து கொண்டு வந்தார். இன்னைக்கு நீயும் நானும் யாரை பிடித்து கொண்டு ஆண்டவரை வந்து சந்திக்க போகிறோம்? யாரை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வந்து சந்திக்க போகிறோம்? தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம், ஆண்டவரே என் வாலிப நாட்களுக்காக நன்றி அப்பா. எவ்வளோ அருமையான ஒரு வாலிப நாட்களை தந்து, எவ்வளவு ஞானத்தை எனக்கு தந்தீங்க. என் சப்ஜெக்ட்ல நான் வெல்வாஸாக இருக்கேன், என்னால் எதையும் அங்கே சொல்லித்தர முடியும். ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்காக நான் எதை செய்தேன்? இயேசுவுக்காக நான் எதை செய்தேன்? இன்னும் நான் அமைதியாக உட்கார்ந்துருக்க போறேன்னா? அடுத்த வாலிபர் ஞாயிறு வந்துவிடும். இன்னும் ஓராண்டு தான். ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை நான் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. சந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். பிலிப்புவை பார்த்த அதே கடவுள், பிலிப்புவை பார்த்த அதே கண்கள்
பேதுருவை பார்த்த அதே கண்கள் இன்றைக்கு உன்னையும் என்னையும் நான் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருக்காக யாரை அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் முன்னதாக நிறுத்த தயாராக இருக்கிறோம்? ஆண்டவரே, மீண்டும் ஒரு ஆண்டு, மீண்டும் ஒரு வருஷம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களாப்பா. நாங்கள் உமக்காய் நாங்கள் பேசுவோம். உமக்காய் பேசாத எங்கள் வாய்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் வார்த்தைகளை, இயேசுவின் சத்தியங்களை, இயேசுவின் வசனங்களை, இயேசுவின் அற்புதங்களை ஆண்டவரே நாங்கள் பேசட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி கேளுங்க. நீ வெட்கப்படுகிற உன் வாய்களை ஆண்டவர் திறப்பார். உன் வாயை விரிவாய் திற என்று ஆண்டவர் நம்மை அழைத்தார். அதில் வேத வசனங்களை ஆண்டவர் வைப்பார். எனக்கு அருமையான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், நான் எவ்வளவா என் நேரத்தை வீணடித்திருக்கிறேன், எவ்வளவா என் நேரத்தை நான் யார் யாருக்கோ செலவழித்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு என்னை பார்த்து அழைக்கிறார். வெறுங்கையோடு நிற்போமா? வெறுங்கையோடு ஆண்டவருக்கு முன்னதாக போய் நிற்போமா? பிலிப்பு நாத்தான் வேலோடு போய் நின்றார். நான் இன்றைக்கு யாரோடு ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன்? நான் இன்றைக்கு யாரோடு என் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன்? அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நான், அதிகம் பெற்றுக்கொண்ட நான் அதிகம் கொடுக்க வேண்டும். அதிகம் பெற்றுக்கொண்ட நான் அதிகம் கொடுக்க வேண்டும். என் ஆண்டவருக்காக என் நேரத்தை கொடுக்கிறேன். என் ஆண்டவருக்காக என் வார்த்தைகளை தருகிறேன். என் ஆண்டவருக்காக நான் நடக்கிறேன். என் ஆண்டவருக்காக ஓடுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் தன்னை தாழ்த்தி ஆண்டவரத்தில் அர்ப்பணிங்க. தாயும் தந்தையுமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு இறைவா, எங்களுக்கு தந்தை நல்ல தருணத்திற்காக, எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? உம்முடைய சிலுவை நோக்கி நடந்து வருகிற எங்கள் பாதையில இன்னும் உம்முடைய சிலுவையின் அடிவாரத்தில் வராத வெகு தூரத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறவர்களையும் நீர் அப்படியே விட்டு விடுகிற கடவுள் அல்ல. அழைத்து கொண்டு அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அப்பா, உமக்கு முன்பதாக வெறும் கையாய் நாங்கள் நிற்காதபடி ஆண்டவரே, யோசேப்பின் அந்த பரிசுத்த வாழ்வை நாங்கள் நடைமுறைப்படுத்தட்டும். இச்சைகள் அநேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. மாம்ச இச்சைகளுக்கு விரோதமாய் நாங்கள் ஓடத்தக்கதாக ஆண்டவரே எங்களை பயிற்றுவித்தருளும். சிக்ஷைகளை தாங்கிக் கொள்ள, சிக்ஷைகளின் வழியாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. பிலிப்புவை போல நாங்கள் அழைத்து வரட்டும். எங்களுடைய நண்பர்களை, எங்கள் உறவுகளை, எங்களை சார்ந்தவர்களை, எங்களுக்கு தெரிந்தவர்களை, எங்கள் பக்கத்து வீட்டாரை ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ள கிருபை தார். எங்களிடத்தில் அதிகமாய் கொடுத்திருக்கிறீர், அதிகமாய் கேட்பீர் என்ற ஆண்டவரே அந்த எச்சரிக்கையின் சத்தம் எங்கள் காதுகளில் விழட்டும். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய அமர்ந்த எச்சரிக்கையின் சத்தம் எங்கள் காதுகளிலே விழுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஓராண்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி. இந்த ஓராண்டை நாங்கள் உமக்காய் பயன்படுத்துகிறோம். அடுத்த வாலிபர் ஞாயிறிலே நாங்கள் வந்து அமரும்பொழுது எங்கள் பக்கத்திலே சாட்சியாய் ஒருவரை நாங்கள் அமர்த்தியிருப்போம். ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்கள் வாய்களை திறந்து தாரும். எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி எங்கள் ஆலயம் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் நிறைந்து வழியிட்டும் சுவாமி. எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இத்தனை நாட்கள் நாங்கள் பேசாதிருந்ததற்காக எங்களை மன்னியும். இத்தனை நாட்கள் நாங்கள் செயல்படாதிருந்ததற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆலயத்திற்குள்ளாக மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற சமுதாயமாகிய ஆலயத்தில் ஆண்டவரே நாங்கள் செயல்பட எங்களை பயன்படுத்தும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.